அஇஅதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தலைமை கழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து அம்மா நினைவிடத்திற்கு வருகை தந்துள்ளார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காண்போம். அவர் வரப்போறாருமா, இப்ப போய் வைடாவதீங்க. சொல்லுமா. சொல்லு. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். போதுமா.
சொல்லுமா. சொல்லு. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். போதுமா. சொல்லுமா. சொல்லு. சொல்லுமா. 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 நீங்களே அமைதி இல்லாம இருந்தா அப்படி நீங்க கொஞ்சம் அமைதியா உங்க பைக் எடுத்து போறீங்க முதல்ல
சின்னம் தொடர்பாக வந்து தேர்தல் ஆணையம் வந்து விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை யாருக்கு கிடைக்கும் சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க சார். கொஞ்சம் அமைதியா இருக்கும். இங்கே புரட்சித் தலைவர் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்கள் நினைவிடத்தில் அம்மா அவர்கள் நினைவிடத்திலிருந்து கூறுகிறேன், என்றென்றைக்கும் இரட்டை இலை சின்னம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கும். நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். நாளை இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளராக நான் வேட்புமனு தாக்கல் செய்வேன் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நடந்த அந்த விசாரணையை பங்கேற்றிருக்கீங்க. அந்த விசாரணையை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு நடந்திருக்கு, உங்களுக்கு சாதகமான சூழல் அங்க நிலவுது? நிச்சயம் எங்களுக்கு 100% வெற்றி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதில் துணை பொதுச்செயலாளர் என்ற முறையில் பொதுச்செயலாளரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. விசாரணையை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் தரப்பில் ஏதேனும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கீங்களா? திரும்ப சொல்கிறேன், நிச்சயம் இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு தான் தொடர்ந்து இருக்கும். நான் நாளை இரட்டை இலை சின்னத்தில் தான் வேட்புமனு தாக்கல் செய்வேன். நீங்க நீதிமன்றத்துக்கு இன்னைக்கு போயிருந்தீங்க, உங்களுடைய வழக்கு தொடர்பாக 24ஆம் தேதி வரைக்கும் அந்த வழக்கு வந்து 96 நடைபெற்று வர வழக்கு. அதற்கும் நான் தேர்தலில் நிற்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 99 இந்த வழக்குகளுடன் தான் 99 பாராளுமன்ற தேர்தலும் சரி, 2004 பாராளுமன்ற தேர்தலும் சரி, ராஜ்யசபா தேர்தலிலும் நான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறேன். அதே நிலையில்தான் இன்றும் இருக்கிறது. தேர்தலில் போட்டியிட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாளை வேட்புமனு தாக்கல், நாளை மாலையிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்குவோம். நன்றி. சொல்லுமா. சொல்லு. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். போதுமா. சொல்லுமா. இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்கள் நினைவிடத்தில் அம்மா அவர்கள் நினைவிடத்திலிருந்து கூறுகிறேன், என்றென்றைக்கும் இரட்டை இலை சின்னம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கும். நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். நாளை இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளராக நான் வேட்புமனு தாக்கல் செய்வேன் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
எங்களுக்கு 100% வெற்றி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதன் துணை பொதுச்செயலாளர் என்ற முறையில் பொதுச்செயலாளரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நிச்சயம் இரட்டை இலை சின்னம் எங்களுக்குத்தான் தொடர்ந்து இருக்கும். நான் நாளை இரட்டை இலை சின்னத்தில் தான் வேட்புமனு தாக்கல் செய்வேன். அந்த வழக்கு 96 நடைபெற்று வர வழக்கு. அதற்கும் நான் தேர்தலில் நிற்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 99 இந்த வழக்குகளுடன் தான் 99 பாராளுமன்ற தேர்தலும் சரி, 2004 பாராளுமன்ற தேர்தலும் சரி, ராஜ்யசபா தேர்தலிலும் நான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறேன். அதே நிலையில்தான் இன்றும் இருக்கிறது. தேர்தலில் போட்டியிட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நன்றி.